இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்லா உற்சாகமாக கைதட்டி நல்ல ஆண்டவரை துதிக்க, நல்லா உற்சாகமாக நல்ல சந்தோஷம் சொல்லுவா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே தயவா அமருங்க. அமர்ந்து சங்கீதம் 11ஆம் சங்கீதம் 4-5வது வசனம். சங்கீதம் 11:4-5வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு ஆலயத்தின் மேன்மை என்ன, ஆலயத்தின் மேன்மை என்ன என்ற தேவ செய்தியினுடைய தலைப்பு. ஆண்டுடைய பிள்ளைகள் சங்கீதம் 11:4-5 வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 11:4வது வசனம் 5வது வசனத்தை படிச்சேன்னா 4வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆலயம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆலயம் என்பது ஒரு மேன்மையான ஒரு இடம். ஆலயம் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குது என்று வாசிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் வேதத்தில் ஆலயத்தை குறித்து ரொம்ப மேன்மையாக எழுதி வைத்திருக்கிறார். ஆலயம். ஒரு ராஜா, ஒரு தேசத்தில் ஒரு ராஜா கர்த்தருக்கென்று ஒரு மகிமையான ஆலயத்தை கட்ட நினைத்தான். தேவனுடைய மகிமைக்காகவும் தன்னுடைய பேரு புகழுக்காகவும் ஒரு பெரிய பிரமாண்டமான ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவன் இருதயத்தில் தீர்மானித்து ஜனங்கள் மூப்பர்களிடத்தில் சொல்லி தேசத்து ஜனங்களிடத்தில் அநேக வெகுமதிகளை காணிக்கைகளை வாங்கி ஆண்டவருக்கென்று ஒரு பெரிய ஆலயத்தை தேவனுக்கென்று கட்டி முடித்தான். ஆலயத்தை கட்டி முடித்து அந்த ஆலயம் திறப்பு விழா நடக்கிறதுக்கு பிரதிஷ்ட நாட்களுக்கு முன்பாக அந்த ஆலயத்தின் முகப்பில் தேவனுடைய மகிமைக்காக அந்த தேசத்து ராஜாவுடைய பேரை போட்டு ராஜா கட்டின மகிமையான ஆலயம் என்று சொல்லி முகப்பில் பிரமாண்டமாக எழுதியிருந்தாங்க. ஆலயத்தை திறக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்பாக அந்த ஆலயத்தை கட்டி அதாவது பிரதிஷ்டை பண்ணி திறப்பு விழா கொண்டாடுவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக ராஜா போய் ஆலயம் எப்படி அமைந்திருக்குது என்று பார்க்கிறதுக்காக போனால்
அங்கே முன் முகப்பில் ராஜாவுடைய பேருக்கு பதிலாக அங்கே வேறு ஒரு பெண்ணுடைய பேர் என்ன செஞ்சிருந்துச்சான், எழுதப்பட்டிருந்துச்சான். அந்த பெண்ணுடைய பேர் பார்பரா என்று சொல்லப்பட்ட ஒரு பெண்ணு. பார்பரா என்று சொல்லப்பட்ட பெண்ணுடைய பேர் அங்கே எழுதப்பட்டிருக்கு, ராஜாவுடைய பேர் அல்ல. ராஜாவுக்கு உடனே கடுங்கோபம் வர ஆரம்பித்தது. கோபம் அவருக்கு கொடூரமாக வர ஆரம்பித்தது. என்னுடைய பேர் இருக்க வேண்டிய இடத்துல வேற பேர் இருக்கிறது, இந்த பார்பாரா யார் என்று சொல்லி தேசமெங்கும் தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு வயது போன ஒரு மூதாட்டியை, ஒரு கிழவியை கூட்டிட்டு வந்து ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தினார்களாம். ராஜா அவளை பார்த்து கேட்டாரா, உன் பேர் இங்கே வருகிறதுக்கு நீ என்ன செய்தா என்று சொல்லி கேட்டாராம். அந்த மூதாட்டி அந்த கிழவியாக இருக்கிற பெரியமணி சொன்னாங்களாம், ஐயா நீங்கள் தேவனுடைய மகிமைக்காக ஆலயம் கட்ட தொடங்கின நாளில் இருந்து ஆலயத்திற்கு கல்லுகள், மரங்கள், இரும்புகள், மண் ஏற்றிட்டு வர்ற அந்த மாட்டு வண்டியை இழுத்துட்டு வர்ற அந்த மாடுகளுக்கு ஆங்காங்கே தொட்டிகளை வைத்து பாத்திரங்களை வைத்து நான் தண்ணீர் நிரப்பி வைப்பேன், தண்ணீர் ஊற்றி வைப்பேன். அது அப்படியே அந்த மாடுகள் வந்து இளைப்பாரி அந்த தண்ணியை குடிச்சிட்டு போவோம். நான் அந்த மாடுகளை தடவி கொடுப்பேன். அந்த மாடுகளுக்காக இரவு பகல் நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த தேவனுடைய ஆலயை கட்டி முடிக்கணும், இந்த மாடுகளுக்கெல்லாம் நல்ல சுகத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுவேன். இதுதான் நான் செய்த வேலைன்னு சொல்லி அந்த மூதாட்டி அம்மா, அந்த பெரிய மனுஷி சொன்ன உடனே ராஜா உடனே தன்னுடைய அரண்மனைக்கு வந்து ஆமாம் ரொம்ப மன சங்கடத்தோடு படுத்து கிடக்கும்போது ஆண்டவர் இரவில் கனவுல பேசினாராம், நீ வந்து பணம் தான் செலவழித்த, ஆனால் அவளோ உன்னை பார்க்கிலும் பெரிய ஒரு காரியத்தை அவள் என்ன செஞ்சா, எனக்கு செய்தா. என்னுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு ஆமாம் கல், மரங்கள், மண், இரும்பு இப்படிப்பட்ட பொருள்களை இழுத்து கொண்டு வந்து சேர்த்த அந்த மாடுகளுக்கு, வாயில்லா ஜீவன்களுக்கு தண்ணி கொடுத்து அதுக்காக ஜெபம் பண்ணா பாரு. என் ஆலயம் கட்டுவதற்காக இரவும் பகலும் உபவாசத்திலும் ஜெபத்தில் இருந்தாலே அவள் தான் உன்னை விட மேலான காரியத்தை செய்தான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன உடனே அந்த ராஜா அமைதியாக இருந்தாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஆலயம் என்பது வேதத்தில் நாம் பல இடங்களில் வாசிக்கிறோம். வேதத்தில் ஆலயத்தை குறித்து ரொம்ப முக்கியத்துவமாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆலயம் என்பது ரொம்ப மேன்மையான ஒரு இடம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதத்தில் நம்ம பார்த்தோம்னா 3 ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. 3 ஆலயம் கல்லினால். முதலாவது ஆலயம் சாலமோன் ராஜா கட்டி முடிக்கிறான். சாலமோன் ராஜா கட்டி முடித்த ஆலயம் நேபுகாத்நேச்சார் மூலமாக, பாபிலோன் ராஜா மூலமாக இடிக்கப்பட்ட பிறகு, அதுக்கு பிறகு செருபாபேல் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறான். அந்த ஆலயமும் இடிக்கப்பட்ட பிறகு அந்த ஆலயத்தை, அதற்கு பிறகு ஏரோது ராஜா 46 வருஷம் அந்த ஆலயத்தை கட்டினான், கர்த்தருடைய ஆலயத்தை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயம் என்பது ரொம்பவும் முக்கியமான ஒரு பகுதி. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து, கவனிங்க, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து, பாருங்க, இயேசு தன் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து ஓய்வு நாளிலே
ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவன் ஆலயத்தை ரொம்ப முக்கியப்படுத்துகிறார். அதனால தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் என்ன செய்யக்கூடாதான்? விட்டுவிடக்கூடாது. சபை கூடி வருதல், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள வந்தது முக்கியமல்ல. ஏதோ விக்கிரக ஆராதனைக்கு போயிட்டு இப்போ ஆவிக்குரிய சபைக்கு வந்திருக்கிறோம் சொல்றதுல பெருமை அல்ல. சபை கூடி வருதலை விடாமல் இருக்க வேண்டும். சபையில் ஒரு உபவாச கூட்டம் நடக்குது, ஒரு காத்திருப்பு கூட்டம் நடக்குதுன்னா அந்த கூடுகையில் என்ன செய்யணும்? சபைனா கூடுறது. சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல என்ன செய்யக்கூடாதான்? நாம் விட்டு விடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தை குறித்து வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆலயம் தேவனுடைய வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வீடு. ஆலயம் என்பது என்னது? சொல்லுங்க, தேவனுடைய வீடு. இரண்டாவதாக ஆலயம் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிற இடம். முதலாவது தேவனுடைய வீடு, இரண்டாவது தேவனுடைய ஜனங்களை பரிசுத்தமாக்குற இடம். அல்லேலூயா. மூன்றாவதாக ஆலயம் இயேசு கிறிஸ்து இருந்த காலங்களில் இருந்த ஆலயம், ஏரோது ராஜா 46 வருஷம் கட்டப்பட்ட ஆலயம். அந்த ஆலயம் அழிக்கப்பட போகிறது, இடிக்கப்பட போகிறது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்கூட்டியே தெரிந்து இயேசு ஆலயத்திற்காக அழுதார். எருசலேம் ஆலயத்திற்காக அழுதார். எருசலேமே எருசலேமே என்று அழுதார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு யூத ஜனங்கள் இயேசுவை புறம்பா தள்ளி இயேசுவை சிலுவையில் அடித்து கொன்றார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து பரலோகம் போயிட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிபி 70ஆம் ஆண்டு தீத்து ராயன் ரோம சக்கரவர்த்தி, ஆமென், ஏரோது ராஜா கட்டின பிரமாண்டமான அந்த ஆலயத்தை, ஜனங்கள் பெருமையா பேசிக்கொண்டிருந்த அந்த ஆலயத்தை ஏரோது ராஜா இடித்து, ஏரோது ராஜா கட்டின ஆலயத்தை தீத்து ராயன் இடித்து தரைமட்டமாக்கினான். இதுவரைக்கும் மட்டும் 2000 சொச்ச ஆண்டுகள் ஆயிருச்சு அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு. 2000 சொச்ச ஆண்டுகள் ஆகி யூதர்களுக்கு இன்றைக்கு ஆலயம் கிடையாது. ஆலயம் இல்லாம அவர்கள் இன்னைக்கு அந்த மிஞ்சி போன இடிக்கப்படாமல் இருந்த அந்த சுவரில் முட்டி முட்டி அழுகிறாங்க. நீங்க யூடியூப்களில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். யூடியூப்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சுவரில் முட்டி முட்டி அழுகிறாங்க. மேசியா வருவார், எங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டி தருவார்னு அழுகிறாங்க. முதல்ல ஆலயம் இருந்த இடத்துல இப்போ அல் அக்ஸான்னு சொல்லி ஒரு மசூதி இருக்கிறது. அந்த இடத்துக்காகத்தான் இதுவரை போராட்டமும் சண்டையும், உலகத்தில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, நாம் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வந்திருக்கிறோம். ஆலயம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். அல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணுகிற இடம். நான்காவதாக மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவரே சொல்றாரு, தேவாலயத்திலும் நான் பெரியவர் என்று சொல்லுகிறார். தேவாலயத்திலும் நான் பெரியவர் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? நல்லா புரிஞ்சவங்க நல்லா கை தட்டி ஆண்டவரை துதிக்கலாம். நம்ம ஆண்டவர் தேவாலயத்திலும் பெரியவர். சொல்லுங்க அல்லேலூயா.
ஆயத்தரன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஆலயத்தை முக்கியப்படுத்துகிறார். ஆலயத்தை முக்கியப்படுத்தி பேசுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் வரும்போது மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19-20 எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் அவர்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆமென். நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இதன்படியே நடந்தா நானும் என் பிதாவும் பரிசுத்த ஆவியானவர் வந்து நாங்கள் அவனுக்குள் வாசம் பண்ணுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்மை அவருடைய ஆலயமாக தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 20 - 22 முடிவுள்ள வசனத்தை நாம் சத்தமாக மைக்கில் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 20 - 22 முடிவுள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். கவனிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்தது, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு. அல்லேலூயா. வசனங்கள் நல்லா கவனிங்க. ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமா நாம இருக்கும்படி ஐந்தாவது பாயிண்ட் பார்க்கிறோம். நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவனுடைய ஆலயம் கர்த்தா கவனிங்க. அந்த ஆலயத்திற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அந்த மூளைக்கல்லின் மேலே நாம தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆலயமாக என்ன செய்யப்படுகிறோம்? கூட்டி இசைவாய் இணைத்து கட்டப்படுகிறோம். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆவிக்குரிய மாளிகையா இருக்கிறோம்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து யாரா? ஆவிக்குரிய மாளிகை. சொல்லுங்க அல்லேலூயா. ஆறாவதாக வாசிக்கிற இயேசு சொல்றார், இந்த ஆலயத்தை, ஏரோது கட்டின ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3 நாளைக்குள்ள எழுப்புவேன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவர் அந்த ஆலயத்தை சொல்லல, தன் சரீரமாகிய ஆலயத்தை சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டார், சிலுவையிலே நமக்காக நொறுக்கப்பட்டார், சிலுவையிலே நமக்காக மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் எழுந்து வெற்றி வேந்தனாய் பரலோகத்திற்கு போனார். அல்லேலூயா சொல்லுவோமா? புரியுதா? இப்போ ஆண்டுடைய பிள்ளைகளை, ஆலயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்ம கவுர்ந்து கவனித்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது கவனிங்க. நம்முடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாக மாற்றுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நாம தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்ம சரீரம் வேசித்தனத்திற்கல்ல, விளையாடுறதுக்கல்ல, மாம்ச இச்சைக்கல்ல, அது தேவன் தங்கக்கூடிய ஆலயம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும். யார் கவனிக்கிறீங்க? நீங்களும் நானும் தேவனுடைய
ஆலயமா இருக்கிறோம். நெஞ்சில கையை வச்சு சொல்ல முடியுமா? நான் நான் தேவனுடைய ஆலயமா இருக்கு. அடுத்தது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அவனை தேவனே கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நம்ம தான் ஆலயம். இப்ப நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஜீவனுள்ள கற்களா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேரும்போது ஒரு பெரிய மாளிகையா என்ன செய்கிறது? உருவாகிறது. சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். ஆண்டுடைய பிள்ளைகளை இப்போ ஒரு ஜெப ஆலயம் இருக்குது பாருங்க. நம்ம ஜெப ஆலயம், ஜெப வீடு. இந்த ஜெப ஆலயத்தை பெருசா காட்டணும்னா பக்கத்தில் இது மாதிரி ஒரு ஆலயம் கட்டணும், அது மாதிரி இங்கிட்ட ஒரு ஆலயம் கட்டணும், மேலே மாடியில் ஒரு ஆலயம் கட்டணும், முன்பகுதியில் ஒரு ஆலயம் கட்டணும். நீங்கள் பார்த்தா ஒரு பெரிய மாளிகையாக தெரியும். அது மாதிரி தான் நம்ம ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆலயமாக இருந்தாலும் கவனிங்க, நம்ம எல்லாரும் ஒன்று சேரும்போது அது ஆவிக்குரிய மாளிகையாக மாறும். வீடு எப்படி மாறும்? மாளிகையாக மாறும். கைதட்டுவோமா எல்லாரும்? நம்ம எல்லாரும் யாரு? மாளிகை, தேவனுடைய மாளிகையாக இருக்கணும். அதனால தான் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல என்ன செய்யக்கூடாது? நாமும் விட்டு விடாமல் நாம் நாட்கள் சமீபமாக இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்ம பாவியாக இருந்திருப்போம், துரோகிகளாக இருந்திருப்போம், துன்மார்க்கராக இருந்திருப்போம். நல்லா கவனிங்க. இப்போ மனம் திரும்பும் போது நம் தேவனுடைய ஆலயம். நம்முடைய சரீரம் என்னது? ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இப்போ ஆலயத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கும்? ஆலயம் எதற்காக? முதலாவது, கல்லினால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் எதற்காக? ஆண்டவர் நம் மூலமாக, நம்முடைய பிரயாசத்தில், காணிக்கையின் மூலமாக, தசமபாகத்தின் மூலமாக, உற்சாக பலியின் மூலமாக இந்த ஆலயம் கட்டப்பட்டது எதற்கு? ஒன்று, பாயிண்ட்டுக்கு வருவோம். கர்த்தரை ஆராதிப்பதற்காக ஆலயம். கர்த்தரை நாம் எல்லாரும் கூடி ஆராதிப்பதற்காக ஆலயம். தேவனுடைய ஆலயம் எதற்கு? நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 45:11வது வசனம். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர். ஆகையால் அவரை பணிந்து கொள். பணிந்து கொள்றதுனா அவன் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நம்மளை தாழ்த்துறது. அல்லையா சொல்லுவோமா? ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர். ஆதலால் அவரை என்ன செய்யணும்? பணிந்து கொள்ளணும். பணிந்து கொள்ற இடம் தான் ஆலயம். தேவனை தொழுது கொள்ற இடம் தான் ஆலயம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். எல்லாவற்றையும் வாசிக்கலாம். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று, கவனிங்க, பொந்தி பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுனுடைய சன்னிதானத்திலேயும், கவனிங்க, கிறிஸ்து இயேசுனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆமென். ஆண்டவர் பிலாத்துவுக்கு முன்பாக, ஏரோதுக்கு முன்பாக, ஆசாரியர்களுக்கு முன்பாக நல்ல அறிக்கையை என்ன செஞ்சாராம்? சாட்சியா விளங்க பண்ணினார். தேவனுடைய ஆலயம் என்ன தெரியுமா? கர்த்தரை பணிந்து கொண்டு நாம் அவருக்கு சாட்சியை விளங்க பண்ணணும். கர்த்தர் நமக்கு செய்த சின்ன நன்மையோ பெரிய நன்மையோ, முதலாவது சின்ன காரியத்துக்கு நீங்க சாட்சி சொல்லி பழகிட்டீங்கன்னா பெரிய காரியத்திலையும் சாட்சி சொல்லுவீங்க. சின்ன காரியத்திலையும் கர்த்தர் செய்த நன்மையை, அது சின்ன காரியமாக இருக்கலாம். அநேக பிள்ளைகள் பாருங்க, இன்னைக்கு அவங்க முன்னேற்றத்துக்கு தடையானதுக்கு காரணமே கர்த்தர் செய்த நன்மையை சபையில் நின்று
தைரியமாக சாட்சி சொல்லாததான் தடை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு என்ன செலுத்தணும்? ஆராதனை செலுத்தணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு 12 வயசில் சொல்கிறாரு, 12 வயதில் ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, நான் என் பிதாவின் வீட்டில் இருக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்கிறார். என் பிதாவின் வீட்டில் நான் இருக்க வேண்டாமோன்னு சொல்கிறார். 12 வயது நிரம்பிய இயேசு, அவருக்கு என்ன ஆசை? என் பிதாவின் வீட்டில் நான் என்ன செய்யணும்? இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் அவரை பணிந்து கொள்ளணும். அது இல்லாமல் இருந்தால் இங்கே பாருங்க, ஆசீர்வாத தடை உண்டாகும். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து படிக்கலாம். இருக்குது ஆகாய் 1:4. என்ன யார் வேற புது ஊழியக்காரங்க தான் சங்கடம் எழுதியல. இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது, கவனிங்க, இந்த வீடு தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இந்த வீடு பாழா கிடக்கும் போது ஜெப வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாம ஆராதிக்காம துதிக்காம சரீரமாகிய ஆலயத்தையும் கெடுத்து தேவனுடைய ஆலயத்தையும் மறந்தா இங்க பாருங்க, கேட்கிறார் ஆண்டவர், என் வீடு பாழா கிடக்கும் போது நீ மச்சுப்பாவு கட்ட வீட்டில் இளைப்பாறலாமோன்னு கேட்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? அடுத்து வாசிப்போம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளா விதைச்சும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். பாருங்க, நிறைய ஒரு பேரல் 2 பேரல் டீசலை செலவழிச்சும் கொஞ்சமான வருமானத்தோடு வருகிறீர்கள் சொல்றோம்ல. திரளா விதைச்சும் கொஞ்சமா அறுத்து கொண்டு வர்றீங்க. எதனால? என் ஆலயத்தை பாழாக்கி போட்டிய. என் ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுறதில்ல, ஏதோ ஒரு கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை மட்டும், மற்ற ஏதோ ஒரு இடப்பட்ட நாளில் கூட்டம் நடக்கும்போது வர்றீங்க. ஆனால் மற்ற நாளெல்லாம் நீங்கள் மறந்துடுறீன்னு சொல்கிறார். நீங்கள் திரளா விதைச்சும் கொஞ்சமாக அறுத்து கொண்டு வர்றீங்க. அடுத்தது, நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. நீங்கள் புசித்தும் என்ன ஆகலைன்னு சொல்கிறாரு. சாப்பிட்டு என்ன ஆகலை? திருப்தி ஆகலை. ஏன் தெரியுமா? வாங்கின கடனை கொடுக்க முடியலை. இன்னும் பல பிரச்சனைகள், பிள்ளைகள் பிரச்சனை, எதிர்கால பிரச்சனை, பல பிரச்சனை. புசித்தும் என்ன ஆகலை? தம்பி கையெழு. அல்லேலூயா. புசித்தும் திருப்தி ஆகலைன்னு சொல்றார். அடுத்தது, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. குடித்தும் நீங்க பரிபூர்ணம் அடையல. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. பாருங்க, வஸ்திரம் உடுத்தினாலும் ஒருவனுக்கு என்ன விடலையா? குளிர் விட. நீங்க வீட்டில் இதை பூரா படிச்சு பாருங்க. ஆலயம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது. ஏதோ கடலுக்கு போகல, ஸ்டெய்க்கில் நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சிருக்கு அதனால வரணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கடலுக்கு நீங்கள் தொழிலுக்கு போனாலும் சரி, வியாபாரத்துக்கு போனாலும் சரி, எந்த வேலை இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாள். எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒடுக்கி வச்சுட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் பயம். சனிக்கிழமை போயாச்சு, ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம், அதெல்லாம் வந்து செய்யவே கூடாது. அது சத்தியம் தெரிஞ்சவங்க செஞ்சால் பெரிய தப்பு. அது நேரம் கிடைக்கிற நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தை நாடணும். நமக்கு பகல் அதிகாலை ஆராதனை, பகல் ஆராதனை இல்லைன்னா சின்ன வீட்டில் சாயந்தரம் தம்பி நடத்துகிறார்.
ஆண்டவருடைய ஆராதனையை விட்டுறக்கூடாது. பரிசுத்த நாள் ரொம்ப முக்கியம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆலயத்தில் தேவன் என்ன செய்கிறாரு, நம்மளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆலயத்தில் ஏன் ஆலயத்துக்கு போகணும்? ஆலயத்தில் தான் அற்புதம் நடக்கும். நீங்கள் பைபிளை படித்து பாருங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு செய்த அநேக அற்புதங்கள், குருடனை பார்வையிட செய்தது, அடுத்த சூம்பனை கையை சுகமாக்கினது, 18 வருஷமாக நிமிரக்கூடாத இருந்த கோணியை நிமிர்த்தது, இப்படி பேய்களை விரட்டினது, நிறைய அற்புதங்கள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் ஓய்வு நாளில் தான் செய்திருக்கிறார். அல்லையா சொல்லுவோமா? இப்போ ஓய்வு நாள் என்பது நாம் சுகமாகிற நாள், சுத்திகரிக்கப்படுகிற நாள். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆலயத்தை அசட்டை பண்ணக்கூடாது. சபை கூடி வருதலை அசட்டை பண்ணக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவங்க நாள் செல்ல செல்ல அவங்களுக்கு என்ன வந்தது? நிர்விசாரம் வந்தது, அசால்ட்டு வந்தது, உதாசீனம் வந்தது. தீர்க்கதரிசிகளை வெறுத்தார்கள், ஆசாரியர்களை மதிக்காமல் போனார்கள். அதனால் அவர்கள் அந்நியர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். இதுவரைக்கும் அவங்களுக்கு ஆலயமே இல்லை. சுவரை போய் முட்டிக்கிட்டு கிடக்கிறான். இன்னும் சுவரில் முட்டி முட்டி அழுகிறான். இயேசு வந்துட்டு போயிட்டாரு, இனி மத்திய ஆகாயத்தில் தான் வரப்போறாரு. ஆனால் மேசியாவே வாருன்னு முட்டுறான். வருவார் 1000 ஆண்டு அரசாட்சியில். 1000 ஆண்டு அரசாட்சி தொடக்கத்துக்கு வருவார். அந்தி கிறிஸ்துவன் சேனைகளை அழிப்பதற்கு வருவார். இயேசுவை நம்பல யூதர்கள், இன்னைக்கு சுவரை முட்டிக்கிட்டு கிடக்கிறாங்க. அப்போ ஆலயம் என்பது நாம் கர்த்தரை ஆராதிக்கிற இடம், கர்த்தரிடத்தில் அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் ஆலயத்தை நம்ம என்ன செய்யணும்? மதிக்கணும். ஆலயத்திற்கு கூடி வரணும். சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவது, ஆலயம் எதற்காக ஏற்படுத்துகிறதுனா நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்கு. கர்த்தருக்கு நன்றி செலுத்துறவருக்கு நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆலயத்துக்களை வந்து புலம்பக்கூடாது. கர்த்தர் செய்த நன்மைகளை பெற்ற நன்மைகளுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். நான் பாவியாக இருந்தேன், துரோகியாக இருந்தேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார்னு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துகிற இடம்தான் ஆலயம். இந்த ஆலயத்துக்களை வந்து நம்ம நன்றி செலுத்தினா ஆண்டவர் மேலும் மேலும் நமக்கு நன்மைகளை செய்வார். சங்கீதம் 116 சங்கீதம் 12, 13, 14 வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும், கர்த்தர் எனக்கு செய்த, சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை. கர்த்தருடைய ஆலயம் எதுக்கு தெரியுமா? கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை அவருடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் செலுத்துவேன். அவருக்கு செய்த பொருத்தனைகளை நான் என்ன செய்வேன்? எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். பொருத்தனை. ஆலயம் என்பது பொருத்தனை செலுத்துற இடம். ஆண்டவருக்கு நல்ல ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிக்கணும். நல்ல கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்துற இடம். அந்நாள் ஆலயத்தில் பொருத்தனை செஞ்சார். எனக்கு ஒரு மகனை தந்தான். அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தலையில் சவரகன் கத்தி படாதபடி அவனை உமக்கே தந்துறேன்னு பொருத்தனை பண்ணான். அதுக்கு பதிலாக கர்த்தர் சாமுவேலோட சேர்த்து 6 பிள்ளைகளை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? பொருத்தனை. மல்கியா 3 அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு பைபிளில்.
என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் என் பண்டக சாலைக்கு என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கன்னு சொல்கிறேன். சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். ஆலயம் என்பது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு இடம், நன்றி பலி செலுத்துகிற ஒரு இடம். அதனால் எப்போ மாட்டு ஒரு நேரம் அல்ல, நேரம் கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்காம இருந்தாலும் நேரத்தை எடுத்து ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்து நன்றி செலுத்தணும், பொருத்தனை செலுத்தணும். அதான் அதுக்கு தான் ஆலயம். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்படி நம்ம ஆலயத்தில் நன்றி செலுத்தாமல் ஆலயத்தை உதாசீனப்படுத்தினோம்னா அதனால் நமக்கு ஆசீர்வாத தடை உண்டாகும், சமாதான தடை உண்டாகும், குடும்பங்களில் மேன்மை தடைப்படும். ஒரு சகோதரன் ஒரே மக, அந்த பிள்ளை நல்லா படிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு மக, அவர் ஒரு பொருத்தனை எடுத்தாராம். ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டவர், பொருத்தனை எடுத்தாராம். கர்த்தாவே என் மக நல்லா மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டாள்னா நான் 1000 ரூபாய் காணிக்க கொடுக்குறேன்னு பொருத்தனை எடுத்தாராம். அந்த பரீட்சையில் பிள்ளை அமோகமாக மார்க் எடுத்துட்டா. அமோகமாக மார்க் எடுத்து பரீட்சையில் நல்ல பாஸ் ஆகிட்டா. இவர் மறந்துட்டார். எதை மறந்துட்டாரு? வாயத்திறந்து சொல்லுங்க, பொருத்தனை என்ன செஞ்சுட்டாரு? எல்லாரும் சொல்லுங்க, பொருத்தனையே பொருத்தனையே மறந்துட்டார். அல்லேலூயா. ஒரு சில நாள் வந்தது, பிள்ளை மக பெரிய ஆக்சிடென்ட்டில் அகப்பட்டு பிள்ளை உடல் முழுவதும் காயம், ஆஸ்பத்திரியில் ஒன்று சேர்த்துருக்கு. டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, பார்த்து இது ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்குது, அப்போ தான் பிள்ளை பிழைக்கும். ஆப்ரேஷனுக்கு 1 லட்சம் ரூபா கட்டணும். உடனே பிள்ளையுடைய ஆவாட்டத்தில் 1 லட்சம் ரூபாயை பணத்தை எடுத்துக்கிட்டு அவர் ஆஸ்பத்திரி போகிறார். போகும்போது ஆவியானவர் அவரோடு இடைப்படுறார். மகனே, இப்போ நீ 1 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு உன் மகளுக்காக என்ன செய்கிற? ஆர்வமாக ஓடுற. ஆனால் என் சமூகத்திலேருந்து என்ன சொன்னேன்? என் மக பாஸ் ஆனா நான் 1000 ரூபா காணிக்க கொடுப்பேன்னு சொன்னேன். 1000 ரூபா காணிக்க கொடுக்கறது உனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ மகளுக்காக எவ்வளோ கொண்டு போகிற? 1 லட்சம் ரூபா கொண்டு போகிறேன். நான் அவளை சுகத்தோடு பலத்தோடு ஞானத்தோடு என்ன செஞ்சேன்? நடத்தினேன். நீ என்னையை மறந்து, என் பொருத்தனைகளை மறந்து என்னை புறம்பாக்கி இப்பொழுது வேதனைப்படுகிறாய் என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்தினாராம். அந்த சகோதரன் உணர்ந்து அழுக ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு கவனிங்க, நன்றி பலி செலுத்தணும். கோயம்புத்தூரில் ஒரு சகோதரன் ஆண்டவருக்கு பொருத்தனை எடுத்திருக்கிறார். ஜீவவாசல் சபையில் ஒரு விசுவாசி. இங்கே இடம் சபைக்கு 17 சென்ட் இடம், பட்டா பத்திரத்தோட 1.5 கோடிக்கு மேலே பணம் தேவைப்படுது. 1 லட்சம் ரூபா அட்வான்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஒரு சகோதரன் பொருத்தனை, நான் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் பிரசங்கம் பண்ணுறேன். செய்தியை கேட்ட அந்த சகோதரன் மனசுக்குள்ளே பொருத்தனை எடுத்திருக்கிறார். என்னுடைய பிளாட்டு இடம் வித்துருச்சுன்னா நான் அதில் இருந்து தசமபாகம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 10ல் ஒரு பகுதியை கொடுக்குறேன்னு சொல்லி பொருத்தனை எடுத்திருக்கிறார். அவர் பொருத்தனை எடுத்தபடியே அந்த இடம் பல கோடிக்கணக்கான பணத்திற்கு விற்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. பாருங்க, 85 லட்சம் ரூபாய் தசம பாகம், 10ல் ஒரு பகுதி, 85 லட்சம் கொண்டு சீவவாசலுக்கு
அந்த இடத்துக்கு கட்டுறதுக்காண்டி போதகர் கையில் கொண்டு கொடுத்தார். 85 லட்சம். இப்படி பொருத்தனைகள் செலுத்தி ஆண்டவரிடத்தில் நன்மையை இன்னும் மேற்கொண்டு பெறுகிறார்கள். அல்லேலூயா. பொருத்தனை செலுத்தணும். என் இடம் வைக்கணும், என் வீடு வைக்கணும், எனக்கு தொழில் வரணும், அது வரணும், இது வரணும். ஓ இருதயத்தில் ஆண்டவர் உனக்கு இடம் கொடுத்தார்ல, வீடு கொடுத்தார்ல, தொழில் கொடுத்தார்ல, வருமானம் கொடுத்தார்ல, நீ கர்த்தருக்கு என்ன செய்யற? அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்று பொருத்தனை பண்ணி கர்த்தருடைய பிள்ளைகள் செயல்பட்டால் தேவாலயத்தில் உன் பொருத்தனை வெளிப்படணும். தேவ சமூகத்தில் பொருத்தனை வெளிப்படணும். ஆண்டவர் உன்னை மேலும் மேலும் கனப்படுத்துவார். அவருடைய சமூகத்தில் உன்னை மேன்மைப்படுத்துவார். இரண்டாவது, தேவனுடைய ஆலயம் நன்றி செலுத்துகிற இடம் இது. கரங்களை தட்டி சொல்லுவோமா? கைகளை தட்டி. நிறைய கை தட்ட காணும். ரபா காலா கத்தியனாமா ரபா, கள்ளத்தனமான கை தட்டு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு இருங்க. பிள்ளைகளுக்கு வேலைக்கு போறாங்களா? வேலைக்கு போனா 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்களா? ஆண்டவரே, நான் என் பிள்ளை வாங்குற மாச சம்பளத்தில் 50,000 ரூபாய் வாங்கினா 5,000 ரூபாய் உங்களுடைய ஊழியத்திற்கு நான் கொடுப்பேன்னு சொல்லு. அந்த தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணிட்டு போ. 1 லட்சம் ரூபாய் வாங்கினா 10,000 ரூபாய் என் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லு. இது பழி செலுத்துகிற, பொருத்தனை செலுத்துகிற இடம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் பொருத்தனை எடுக்கணும், பொருத்தனையை நிறைவேற்றணும். பிரசங்கில் எழுதப்பட்டிருக்கு 5ஆம் அதிகாரம் 4:5, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே உனக்கு நல்லதுன்னு சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரிடத்தில் மேலும் மேலும் ஆமென் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெறணும்னா பொருத்தனை செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தணும். சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவதாக, கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய அன்பையும் தியாகத்தையும் நினைவு கூறுகிற ஒரு இடம். கர்த்தருடைய ஆலயம் என்னது? கர்த்தருடைய அன்பையும் தியாகத்தையும் நினைவு கூறுகிற ஒரு இடம். ஆலயம் என்பது எதுக்கு தெரியுமா ஐயா? ஐயா அம்மா கவனிங்க. ஆலயத்துக்கு எதுக்கு வரும் தெரியுமா? ஆண்டவரே, நான் பாவியா இருந்தேன், துரோகியா இருந்தேன், துன்மார்க்கனா இருந்தேன், வேசிக்கல்லனா இருந்தேன், மதுவான பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவனா இருந்தேன், ஆண்டவரே சண்டை போடுகிறவனா இருந்தேன், பயங்கரமான துன்மார்க்க வரியில விக்கிரக ஆராதனைக்காரனா இருந்தேன், சிலை வழிபாடு செய்கிறவனா இருந்தேன், பில்லி சூனியம் பார்க்கிறவனா இருந்தேன். ஆமா, தற்கொலையை நோக்கி நான் ஓடுனேன். எனக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து எனக்காக ஜீவ பலியாக உம்முடைய சரீரத்தையே எனக்காக பலியாக ஒப்பு கொடுத்தீரே, விலையேறப்பட்ட இரத்தத்தை எனக்காக சிந்தினீரே, எனக்காக 3 ஆணியில ஆமை சிலுவையிலே வானத்துக்கு பூமிக்கு நடுவாக அந்தரத்தில் தொங்குனீர ஐயா. கர்த்தாவே, நீர் மரித்த பிறகு உம்மை ஈட்டினால குத்தினார்களே, உம்மை சாட்டையினால் அடித்தார்களே, இந்த நீசனுக்காக, பாவிக்காக, துரோகிக்காக எவ்வளவு பாடுபட்டின்னு சொல்லிட்டு அன்பையும் அவருடைய அந்த நேசத்தையும் தியானிக்கிற இடம்தான் தேவாலயம். தேவாலயத்தில் வந்து முழங்கால் படிட்டு, ஏசப்பா என் பாவத்தை மன்னித்தவரேன்னு சொல்லி அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவாலயம் திருவிருந்து, ராபோஜன திருவிருந்து உண்ணுகிற ஒரு இடம். ராபோஜன திருவிருந்தில் பங்கெடுக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25, 24, 25 நான் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அடுத்தது
போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது என்ன இடம்? தேவாலயம். அப்பா ஐயா கவனிங்க, திருவிருந்துல அப்பம் விற்கும் போதும் திராட்சரசத்தை நம்ம பருகும் போதும் இயேசுவின் சரீரமாகவும் அவருடைய விலையேறப்பட்ட இரத்தமாகவும் நாம் அவர் இயேசுவை நினைவு கூர்ந்து புசிக்கிற இடம்தான் தேவாலயம். கைதட்டுமா எல்லாரும்? ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவானவர் கொலேசியர் 1:27 வசனத்தில் வாசிக்கிறோம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய, கவனிங்க, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று, இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக, இங்க பாருங்க, திருவிருந்து வழியா நமக்குள்ள வர்றார். அவர் அப்பத்தின் வழியா வருகிறார், அவருடைய இரத்தத்தின் வழியாக வர்றார், அவர் சரீரத்தின் வழியாக வருகிறார், மகிமையின் நம்பிக்கையா வர்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் பவுல் சொல்றாரு, நீங்க அபாத்திரமா புசியாமல் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படாம ரட்சிக்கப்படுவோம், சிட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்றார். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆலயம் எதுக்கு சொல்லுங்க? சபை கூடி திருவிருந்து ஐக்கியம் எடுப்பது. ஆலயம் எதற்கு? ஆண்டவருக்கு அல்லேலூயா நன்றி செலுத்துகிற ஒரு இடம். அல்லேலூயா சொல்லுங்க. திருவிருந்து ஐக்கியத்தை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. திருவிருந்து எடுக்காம திடீர்னு நம்ம ஜீவன் போயிருச்சுன்னா நரகத்துக்கு போயிரு ஜீவன். திருவிருந்து எடுக்கிறவன் தான் எண்ணில் நிலைத்திருக்கிறான் இருக்கு. திருவிருந்து எடுக்காதவன் எண்ணில் எனக்கு அவனுக்கு பங்குன்னு சொல்றாரு ஆண்டவர் யோவான் 6ஆம் அதிகாரத்தில். நான் சொன்னாலும் நீங்க பேசுவீங்க, கர்த்தரே சொல்றார். திருவிருந்த அசட்டை பண்ணக்கூடாது. முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஆண்டுடைய பிள்ளைகளை திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தப்படணும். ஆண்டவர் சொல்றார், எண்ணில் திருவிருந்து எடுக்கிறவன் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எண்ணில் நிலைத்திருக்கிறானா, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன்னு சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 7 இடத்துல சொல்றார் ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் மறுமனையாட்டியா இருக்கக்கூடாது, மறுமனையாட்டியா இருக்கக்கூடாது, மறுமனையாட்டியா இருக்கக்கூடாது. ஒரிஜினல் மனைவியா இருக்கணும், அரசாங்க ரிஜிஸ்டர் இருக்கணும், சமுதாய சட்டதிட்டங்களோடு சபை ஒழுங்கின்படி நடக்கிற திருமணம் போல ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெற்று திருவிருந்து ஐக்கியம் சபை கூடுவதெல்லாம் கரெக்டா இருக்கணும். மறுமனையாட்டினா என்னன்னு தெரியுமா? நம்ம பாசையில் வைப்பாட்டி, தாலி கட்டாத மனைவி, கீழ்ப்படியாத மனைவி, முறகட்டு நடக்கிற மனைவி, அவளை குறித்து எழுதப்பட்டிருக்கு பேலியாளின் மகள். பேலியாளின் மகள். நம்ம பேலியாளின் மக்களா இருக்கக்கூடாது. தேவனுக்கு உரிமையான உத்தம காம கிறிஸ்து என்னும் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கணும். சிகரெட்டுக்கோ பீடிக்கோ பலவிதமான சினிமாக்களுக்கோ பல மோக இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அன்னைக்கு ஐயா இன்பையா ஒரு இடத்துல சாட்சி சொல்லும்போது சொன்னார், ஒரு இடத்துல ஒரு மனைவிக்கு 2 புருஷர்கள் இருக்காங்களாம். எல்லா வீட்லேயுமே அப்படி இருக்கிறாங்களாம்.
அந்த அதாவது எல்லாருக்குமே 3/4 பேருக்கு மேல 2 புருஷன் இருக்காங்களா. ஒருத்தமுன்னா ஒருத்தனை பிடிச்சிக்கிறது. அப்படி அல்ல, கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கற்புள்ள கன்னிகையா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் உங்களுக்கு கடினமா தெரிஞ்சாலும் நீங்க தனியா வந்து கேளுங்க, அதுக்கு விளக்கம் பைபிள் இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ ஆண்டவருக்கு பிரியமா நம்ம என்ன செய்யணும்? ஒரிஜினலா நடக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஒரிஜினலா ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும். 4வதாக, ஆலயம் என்பது கர்த்தரில் களிகூறுகிற ஒரு இடம். ஆலயம் என்பது கர்த்தரில் களிகூறுகிற ஒரு இடம், மகிழ்ந்து களிகூறுகிற இடம். ஆலயம் என்ன? ஆலயத்தில் வந்து இங்கே பாருங்க, ஒரே அழுகிற மட்டும் இடம் மட்டும் இல்லை, பொருத்தனை செலுத்துகிற இடம் மட்டுமல்ல, நன்றி செலுத்துகிற இடம் மட்டுமல்ல, ஆவியில களி கூறுகிற ஒரு இடம், ஆவியில நிரம்பி களி கூறுகிற ஒரு இடம். ஏசாயா 56:7 வசனம், நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து, வாசிங்க, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஜெப வீடு எதுக்கு? என் ஜெப வீட்டில் அவர்களை நான் மகிழ பண்ணுவேன். அடுத்தது, அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும், அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும், அவர்களுடைய பலிகளும், அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆமென். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆலயம் என்பது எதுக்கு சொல்லுங்க? மகிழ்ந்து களி கூறுகிற இடம், கவலைகளை மறக்கிற இடம், வேதனைகளை மறக்கிற இடம். அதனால தாவீது சொல்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து இங்க பாருங்க, அதாவது அழுது ஜெபம் பண்ணணும், அதிலே நின்றக்கூடாது. காலம் முழுவதும் பாருங்க, காலம் முழுவதும் என்னைய சிலுவை சுமக்க சொன்னார், நான் சுமந்துக்கிட்டே இருக்கிறேன். என்னைய கடன்காரனா இருக்க சொன்னார், இருந்துக்கிட்டே இருக்கிறேன். என்னைய நோயாளியா இருக்க சொன்னார், இருந்துக்கிட்டே இருக்கிறேன். பார்த்தீங்களா? அல்லேலூயா. தவளை மழை காலத்தில் நிறைய எறும்பை தின்னுட்டு வயிறு வெடிச்சு செத்து போகுமா? அது எனக்கு எனக்கு எனக்குன்னு கத்தி கத்தியே வயிறு வீங்கி செத்து போயிருமா? அப்படி அல்ல, ஆண்டவர் கண்ணீரை ஆனந்த கழிப்பா மாத்துறவர். எப்படி மாத்துவாரா? ஆனந்த கழிப்பா மாத்துவார். கண்ணீர் விடாதபடி உன் கண்களை அடக்கி கொள்ளன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்றுக்கிட்டு, ஆண்டவர் நீங்க நீ சிலுவையா சுமக்க சொன்னீங்க, நான் சுமந்துக்கிட்டே இருக்கேன். போ அட கழுத, சிலுவைக்கு பின்னாடி நான் வெற்றி அடைஞ்சனே, நீ வெற்றி அடைஞ்சியான்னு கேட்பேன். சிலுவைக்கு பிறகு நான் வெற்றி அடைஞ்சனே, வெற்றி அடைஞ்சியான்னு கேட்பேன். இல்லை ஆண்டவரே, எனக்கு பிசாசு உங்கள் சிலுவையை கொண்டு காமிச்சிச்சு, அதையே சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படியல்ல, சிலுவைக்கு உள்ள என்ன இருக்குது? தேவ பலன் இருக்கிறது, தேவனுடைய வெற்றி இருக்கிறது. ஒரு காலத்தில் நம்ம அழுகலாம், அதற்கு பிறகு தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், அவருக்கு பிரியமாக நடக்கணும், கர்த்தருக்குள்ள களிகூர்ந்து மகிழணும். அல்லேலூயா. அவன் சிறியவனை புலிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலே தள்ளி அவனை வலியவனா இருந்தவனை பிச்சைக்காரனை ஆக்கின மாதிரி இருக்கு. அவனை மகிமை உள்ள சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு சொல்றேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. மகிமை உள்ள சிங்காசனத்துக்கு நம்மளை உயர்த்துறார். ஆண்டுடைய பிள்ளைகள் சத்தியத்தை கேட்டு கவனமா நீங்க நடக்கணும். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆலயம் எதுக்கு சொல்லுங்க? கையை கட்டிக்கிட்டு அப்படியே கட்ட பஞ்சாயத்தில் நிற்கிற மாதிரி நிற்கிறது இல்லை. சில பேரெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே நிற்பாங்க, அப்படியே நிற்பாங்க.
அதெல்லாம் நிற்கக்கூடாதுயா. தேவாலயத்தில் நல்லா கலிகூர்ந்து மகிழணும், நல்லா ஆண்டவரை துதிக்கணும், கைகொட்டி கர்த்தரை என்ன செய்யணும், கெம்பீர சத்தத்தோடு துதிக்கணும். சில தம்பிமார்களெல்லாம் பார்த்தா, ஒரு சில பேரை பார்த்தா நல்லா துதிக்கிறாங்க, சில பேரை பார்த்தா அப்படியே அப்படியே ஸ்டைல் காக்கா. அவங்களுக்கு பேர் என்னது? ஸ்டைல் காக்கா. அப்படியே நிற்பாங்க, அப்படியே நிற்பாங்க. கை தட்ட சொன்னால் இப்படி சுண்ணாம்பு தடவுவாங்க, வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவுவாங்க, இப்படியே தடவுவாங்க. அந்த குளச்சக்கார ஆளுக்கு மாதிரி சுண்ணாம்பு தடவு. அல்லேலூயா. ஆமாம், கை தட்டி பாடுறதில்ல, ஆண்டவரை துதிக்கிறதில்ல, அதெல்லாம் செய்யக்கூடாது. நல்லா மகிழ்ந்து கலிகூறணும், மகிழ்ந்து கலிகூறணும். அதான் தாவீதினுடைய அனுபவம். என்ன சொல்றாரு? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த கரங்களை தட்டி சொல்லி நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அதான் அறிக்கை. ஒரு நாள் ரொம்ப கவலை எனக்கு. கடந்த நாள் சின்ன வீட்டில் இருக்கும்போது ஆரம்ப நேரத்தில் கவலையோடு இருக்கிறேன். கவலையோடு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம்னு அந்த கவலையை நினைக்கிறேன், எனக்கு மறந்துருச்சு. எதை குறித்து கவலைப்பட்டான் அப்படின்னு சொல்லி விடிய காலம் 3:30 மணி 4 மணி இருக்கும். அந்த கவலையவே காணோம். பாட்டு வந்துட்டு, அதிகாலை வேளையிலே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அதிகாலை வேளையிலே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பயப்பட மாட்டேன். பாடுங்க பாப்பா, போடுங்க தாளத்தை. கோலும் தடியும் என்னை தேற்றும், கோலும் தடியும் என்னை தேற்றும், உங்க கிருபை என்னை பாதுகாக்கும், உங்க கிருபை என்னை அதிகாலை வேளையிலே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அதிகாலை அதிகாலை எழுந்தோட துதிங்க. எதிரிகள் முன்னால் விருந்தொன்று ஆயத்தம் எனக்கு செய்திடுவான், எதிரிகள் முன்னால் விருந்தொன்று ஆயத்தம் எனக்கு செய்திடுவான், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்திடுவான், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்திடுவார், என்னை நதியாய் பாயச் செய்வார், அதிகாலை வேளையிலே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், ஆமென், அதிகாலை ஆமென். துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்,
ஆலையில் இல்லாமல் போயிடுச்சு. நான் இப்போ உங்கள்கிட்ட நின்று படிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு இந்த பாடலை கொடுத்த உடனே நடனமாடி படிச்சு. நான் கர்த்தர், எனக்குள்ளே தாளம் வந்துச்சு. மிருதங்கம், நாகஸ்வரம், அக்கார்டிங், கிளார்னட்டு, ரம்பட்டு எல்லாம் ஊதி வந்துச்சு. நடனம் ஆடிக்கிட்டே படித்தேன். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கரங்களை தட்டி சொல்லுங்க. நான் கர்த்தருடைய ஆலயம் நம்முடைய பாரங்களை எடுத்து போடுற ஒரு இடம், வேதனைகளை அகற்றுகிற ஒரு இடம், கண்ணீரை துடைக்கிற ஒரு இடம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆலயம் தேவனுடைய பண்டகசாலை. பண்டகசாலை சாதாரணமான இடம் கிடையாது. ஒரு நேரம் சாட்சியா சொல்றேன், இன்பராஜையாவுடைய படகு கடலூர் பகுதியில் சர்வைக்கு போயிருக்கு. சர்வைக்கு போன இடத்துல அங்கே உள்ள ஊர் ஆளுக்க ஏதோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போட்டை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 4 போட்டு 5 போட்டு பைப்பர் போட்டில் விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து ஃபோன் வருது. உடனே இன்பராஜே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா இந்த மாதிரி போட்டை பிடிக்க பார்க்குறாங்க, போட்டை பிடிச்சா தீ வச்சுருவாங்க, என்ன மாதிரி செஞ்சுருவாங்க, ஆட்களுக்கு ஏதாட்டும் ஆயிரும். நான் வீட்டில் இதை செய்தியை கேள்விப்பட்டு வீட்டில் இருந்தேன், ஜெபம் பண்ணுறேன். ஆவியானவர் சொல்கிறார் ஜெப வீட்டுக்கு போடான்னு சொல்கிறார். ஜெப வீட்டுக்கு ஓடி வர்றேன். ஜெப வீட்டுக்கு ஓடி வந்து முழங்கால போட்டு ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை கொடுத்தார். ஜனகரிப்பு, செத்த முகமா திரும்பி போனான் என்ற வார்த்தை இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதாக. அல்லேலூயா. அங்கேருந்து போன பிள்ளைகள் பதறி அடிச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ண நல்ல செய்தியே. வந்த போட்டுகளெல்லாம் இன்ஜின் ஆப்பாயி 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 ஒரு போட்டுக்காரன் வந்து அணைச்சு போட்டில் ஏறின அவனையும் பிடிச்சி கடலை தள்ளி விட்டு என்னையே அந்த இருக்காங்க பாருங்க 2 பேர். அல்லேலூயா. சாட்சி. ஆண்டவர் இது ஒரு பண்டகசாலை, இது ஒரு ஆயுத கிடங்கு. அல்லேலூயா. அமெரிக்கா ரஷ்யாவில் கூட அவன் தயார் பண்ண ஆயுதங்கள் தோத்து போயிடும். அவன் தயார் பண்ணின விமானங்கள் எல்லாம் தோத்து போயிடும், தோல்வி அடைஞ்சிடும். இந்த இடம் தேவனுடைய சிங்காசனம் வைக்கப்பட்ட இடம். இது தேவனுடைய ஆயுத கிடங்கு, பண்டகசாலை. நீ எடுத்து துப்பாக்கி எடுத்து AK-47 எடுத்து எதிரியை சுட்டான், சாத்தான நீ சுட்டான், தலகாலு புரியாம ஓடிடுவான். எவ்வளவு பெரிய படம் எடுத்து நின்றாரும் அவன் நெஞ்சிலேயே கர்த்தர் ஈட்டியை பாய்ச்சுவார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவாலயத்தை, அவருடைய சமூகத்தை புறக்கணிக்க கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சில வசனம் வாசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2வது வசனம். அப்பொழுது தாவீது தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே. தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கிற ஸ்தலம் இதுவே. இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே. இதுவே என்று பின்பு தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடி வரச் செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான கல்லுகளை வெட்டி, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும் கல் தச்சரை ஏற்படுத்தினான். இது போல நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் இருதயத்திலே வாஞ்சித்தான். அதற்காக பொன்னையும் வெண்கலத்தையும் இரும்பையும் மரங்களையும் சேகரித்தான். அதனால கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்றார், தாவீதுக்கு பண்ணின நித்தியமான கிருபைகளை, தாவீதோடு பண்ணின உடன்படிக்கையை நான் மறக்க மாட்டேன். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆலயத்தை கட்டுங்க, ஆலயத்திற்கு வாங்க,
ஆலயத்தில் ஆண்டவரை துதிங்க, கலிகூர்ந்து மகிழுங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காம தலையாக்குவார். வாளுனா அடிமைத்தனம், தலைனா ஆளுகை. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை, ஆலயம் என்பது என்ன தெரியுமா? கர்த்தரை ருசித்து பார்க்கிற இடம். கர்த்தரிடத்தில் மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற இடம். அதனால தான் சங்கீதம் 122 சங்கீதம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிரு. எத்தனை பேர் மகிழ்ச்சியா வந்திய? முழங்கால் படியிடலாம். தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு மகிழ்ச்சியோடு வந்த உங்களை இன்னும் ஆண்டவர் உருவாக்குறார். எல்லாரும் நான் முழங்கால் படியிட்டு, பைபிள் அப்படியெல்லாம் மடக்கி வச்சுட்டு முழங்கால் படியிட்டு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. 4 பாயிண்ட் பார்த்தோம். அநேக காரியங்களில் 4 பாயிண்ட். கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு இடம், கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்துகிற இடத்து. சின்ன பிள்ளை அங்கிட்டு ஓடாதிய, கவனமாக இருங்க. கர்த்தருடைய அன்பையும் தியாகத்தையும் தியானிக்கிற ஒரு இடம், கர்த்தரிலே மகிழ்ந்து கலிகூறுகிற ஒரு இடம். சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம். முழங்கால் படிட்டு சொல்லுவோம். யாரெல்லாம் இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறிய? ஆண்டவரே, சபை கூடி வருதில்ல, சிலர் விட்டு விடுகிறது போல நான் விடமாட்டேன். ஆண்டவரே, சபை கூடி வருதில்ல, நான் கலந்து கொள்ளுவேன். திருவிருந்து ஐக்கியத்தை நான் அசட்டை பண்ண மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அசட்டை பண்ண மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் எவ்வளவு விசேஷமானது.